அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். புளிக்குழம்பு நம்ம ஊர் சைட்லலாம் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் செஞ்சுருவாங்க. அது எதனாலன்னு சின்ன சின்ன டிப்ஸுகளோடு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புளிக்குழம்புக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டான, ரொம்ப எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய குழம்பு தாங்க. சில பேருக்கு புளிக்குழம்பு பிடிக்காது, ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம ஊர் சைட்லலாம் நல்லெண்ணெய் சேர்த்து தான் வறுப்பாங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேங்க. நம்ம ஊர் சைடில் என்ன செய்வாங்கன்னா, அம்மியில் அரைக்கிறதுனால வர கொத்தமல்லி தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி பொடியெல்லாம் தனித்தனியாக திரித்து வச்சுருக்கிறதுனால பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளாரையே நம்ம சேர்த்த சீரகம், மிளகு, வெந்தயமெல்லாம் வறுப்பட்டுரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ஊர் சைடில் எல்லாருமே வயல் வேலைக்கு போகிறவங்க பெண்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து பீடி சுற்றுற வேலை தான் செய்வாங்க. அப்போ அந்த உஷ்ணம் உடம்புல அதிகமாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த புளிக்குழம்பு செய்வாங்க. சூட்டை தணிக்கிறதுக்கு புளிக்குழம்பான்னு சொல்லி கேட்காதீங்க, நான் விவரமாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும்தான் எங்கள் அம்மா சேர்ப்பாங்க. உளுத்தம்பருப்பு அதெல்லாம் அரிசி இதெல்லாம் சில பேர் சேர்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வீட்டில் அதிகமான ஆள் இருப்பாங்க. அப்போ நிறைய தேங்காய் வாங்கியெல்லாம், கிராமத்து சைடில் நிறைய தேங்காய் வாங்கியெல்லாம் மசாலா அரைக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, தேங்காய் வாங்குறது 1/2 மூடி தேங்காய் வாங்கி துருவி சேர்த்துட்டு, கூடவே 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி இது சேர்த்து நல்லா வறுத்துட்டு மசாலா வறுக்கும்போது நல்லா திக்காக இருக்கும். அப்போ குழம்பு நிறைய எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தாச்சு. ஈரப்பதம் போகக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் இப்படி வறுத்து விடும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. நல்லெண்ணெய் எதனால சேர்ப்பாங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் உடம்பை சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை நல்லெண்ணெய்க்கு உண்டுங்க. பெரும்பாலும் எங்கள் ஊர் சைட்லலாம் நல்லெண்ணெய் வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்க கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த கர்ப்பப்பையை வலுப்படுத்துகிற தன்மை அந்த நல்லெண்ணெய்க்கு உண்டுங்க. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, கறிக்குழம்பு வச்சாலும் சரி, மீன் குழம்பு வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, நல்லெண்ணெய் அதிகமாக எங்கள் ஊர் சைடில் சேர்ப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு அந்த இடுப்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிரசவ காலங்களில் நல்லா அந்த சுகப்பிரசவங்கிறது நடக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் சின்னதுலேருந்தே அந்த நல்லெண்ணெயில் செஞ்சு இந்த புளிக்குழம்பெல்லாம் செய்து கொடுப்பாங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் மசாலா வறுத்து அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து, கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் நிறம் மாறணும்னு இல்லை, எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் போதும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இந்த மாங்காய் சீசனில் புளிக்குழம்புக்கு மாங்காய் சேர்ப்பாங்க. மாங்காய் சேர்க்கும்போது புளியோட தன்மையை கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த நல்லெண்ணெய் எதனால அடிக்கடி சேர்க்குறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. நல்லெண்ணெய் இப்போ பெரும்பாலும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை. எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி இல்லைங்க. மாதம் பெண்கள் எல்லாம் மாதவிலக்கு ஆகிற 3ஆவது நாள் தலைக்கு நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை அந்த நல்லெண்ணெய்க்கு இருக்குது. இப்போ காயை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணி நல்லா ஒரு செம்பு ஊற்றிருக்குறேங்க. காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி கூட நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் காய் வெந்துடும். அப்போ இந்த புளிக்குழம்பு எதனால் அப்படின்னா, அந்த புளி காயெல்லாம் சேர்ந்து இந்த நல்லெண்ணெயில் வேகும்போது நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்குங்க. அதனால தான் நாங்கள்லாம் காலையிலே இந்த புளிக்குழம்பெல்லாம் எங்கள் ஊர் சைடில் செஞ்சுருவாங்க. பெரும்பாலான வீடுகளில் மதியம் தான் சாப்பாடு செய்வாங்க. நைட்டுக்கு சோறு தான். மறுநாள் பழைய சாதத்துக்கு வயலுக்கு போகிறவங்களுக்கு பழைய சாதம் கொடுத்து அனுப்புறதுக்கு
என்ன செய்வாங்கன்னா, இத அடுப்புல போட்டு நல்லா சுண்ட சூடு பண்ணிருவாங்க. பழைய சோத்துக்கு இந்த புளிக்குழம்பு வச்சு குடுத்து அனுப்புவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இங்கே முருங்கைக்காய், கத்திரிக்காய் வெந்துடும். முதல்ல செக் பண்ணேன், முருங்கைக்காய் வேகலை. இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்து உடஞ்சிருக்குது. இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு நல்லா அந்த புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க வச்சுக்கலாம். அம்மாலாம் அம்மியில் மசாலா அரைச்சி கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பா, சூப்பராக இருக்குமே, ஆச்சி கொஞ்சம் கொடுங்க ஆச்சி அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். அந்த அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்போட ருசியே தனி தான். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் செய்கிறோம். ஆனாலும் அந்த ருசியை இந்த மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு மசாலா அரைச்சி நீங்கள் ஒரு தடவை இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எங்கள் ஊர் சைடில் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் செய்வாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பசங்களாக இருப்பாங்க. 7, 8 பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் 3 நேரம் சாப்பிடணும் அப்படின்னா, தேங்காய் வந்து நிறைய அரைக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு இப்படியெல்லாம் அந்த மசாலாவோட சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். துவரம்பருப்பு சேர்த்தாலே உங்களுக்கு கொதித்து வரும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் உளுத்தம்பருப்பு அரிசியெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அப்போ தேங்காவோட அளவு வந்து கம்மியாக இருந்தால் போதும். அப்போது அவங்க வந்து நிறைய சட்டி நிறைய குழம்பு வைப்பாங்க. ஏன்னா வயலுக்கு போயிட்டு வர்றவங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கே 1 கிலோ அரிசி, இப்போ 4 பேர் சாப்பிடணுன்னா 1 கிலோ அரிசி சாப்பாடு செய்வாங்க. 1 கிலோங்கிறது ஒரு நேரத்துக்கு தான் செய்வாங்க. 2 நேரமெல்லாம் செய்யணுன்னா 2 கிலோ 2.5 கிலோலாம் போட்டு செய்வாங்க. அந்த அளவுக்கு வயலுக்கு போகிறவங்க வேலை செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குன்னு அப்பளத்தை சுட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நல்ல மசாலாலாம் கொதித்து நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலாப்பில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு சாப்பாடு கொடுங்களேன். அந்த நல்லெண்ணெயோட வாசமும் முருங்கைக்காய், கத்திரிக்காயோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுனான்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே கலர்ஃபுல்லான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.